வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கைகள் ராசியான கைகளாக மாறும், இதை தினந்தோறும் செய்தாலே போதும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு படத்தில் வீடியோவில் காமிச்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். இதை நம்ம தினந்தோறும் இப்போது ஒரு சிலர் நம்ம யோசிப்போம் இல்லையா, ஏன் நம்ம கையில் மட்டும் பணம் காசு தங்க மாட்டேங்குது, நம்மள்ட்ட ஒரு சேமிப்புன்னு ஒன்று இல்லவே இல்லையே. நம்ம எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை ஏன் நான் இதுவாக இப்போ காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, தேவக்கனி, வெற்றிக்கனி, அமுதக்கனி, எப்போ எந்த ஒரு வெற்றி, எந்த ஒரு நிகழ்ச்சி, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் வெற்றியாக நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அங்கே வச்சாலே போதும். அதற்காக தான் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எதுவும் பெருசாக எதுவும் கொண்டு போகலனா கூட எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க, அவங்க கையில் கொடுப்பாங்க, வெற்றியாக இருக்கணும். அதுக்காக தான் ஒருத்தவங்க பெரியவங்க உங்களுக்கு கையில் எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கையிலேருந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தது வீடியோவில் நான் காமிக்கிறது மஞ்சள் தூள். இதுக்கு சேர்த்து நம்ம என்ன செய்யணும். இப்போது நம்ம கையில் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய சம்பாத்தியம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வருமானம். உங்கள் கணவரே உங்ககிட்ட கொடுக்குறாரு அப்படின்றதில் ஒரு 10,000 இருந்தால் அதில் ஒரு 1000 ரூபாய் உங்களுடைய ஃபஸ்ட்டு சேமிப்பாக தான் இருக்கணும். வீண் செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த சேமிப்பு என்பது முதல் செலவாக இருக்க வேண்டும். இப்போது நான் கையில் அந்த மஞ்சள் தூளை உள்ளங்கையில் போட்டுட்டு அது மேலே அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிருக்கேன். எலுமிச்சம்பழமும் மஞ்சளும் சேருமிடம். நீங்கள் எனக்கு சில நேரம் எலுமிச்சம்பழம் எனக்கு செட் ஆகாதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பன்னீர் விட்டு அந்த மஞ்சளை கலந்து நல்ல கைகளில் நல்லா பூசிக்கோங்க. இப்போ சில பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும், என்னென்னா நான் கைம்பெண்ணாச்சே, நான் மஞ்சள் பூசலாமா? அது தவறே கிடையாதுமா. அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. மஞ்சள் தாராளமாக, நம்ம எப்படி கைம்பெண்ணாக இருக்கிறவங்களும் மஞ்சள் குங்குமம் தொட்டு தானே போட்டு வைக்கிறாங்க சாமிங்களுக்கு, அந்த மாதிரி தான் இந்த மஞ்சள் பூசுறதுனால. நம்ம முகத்துக்கு பூசிக்கிட்டு தான் போனால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு, நம்ம கைகளில் பூசுறதுனால எந்த ஒரு தவறும் வந்துடாது. ஆண்கள் கூட லைட்டாக பூசிக்கிட்டு சோப் போட்டு கூட கையை கழுவிட்டு போகலாம். ஏன்னா இந்த ஒரு தாந்திரிகமாகப்பட்டது நல்ல கைக்கு பணம் காசு வந்து சேரும். பண பற்றாக்குறையே இருக்காது. வருமானம் ரெட்டிப்பாகும். நல்ல ஒரு வேண்டுதல். எப்படி நீங்கள் மனசார எந்த தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இதை செய்கிறீங்களோ, மகாலட்சுமி நினைக்கிறீங்களோ, என்னைய தினம்னு கிடையாது, தினந்தோறும் இதை குளிக்கும் போது கூட ரெடியாக வச்சுக்கின்னு குளிங்க. கையில் தேய்ச்சிட்டு கழுவிட்டு வாங்க. ரொம்ப மிக மிக உங்கள் கைகள் ராசியான கைகளாக மாறும். வீண்தரைய செலவு இருக்காது, வெட்டியான செலவு போகாது, நல்லதுக்கே இருக்கும் அந்த செலவு. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.